இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம். நம் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். இந்த பயணத்தில் நாம் யாருடைய ஆலோசனையை கேட்கிறோம், நம் இதயம் எங்கே வேரூன்றி இருக்கிறது என்பதை பொறுத்தே நம் வாழ்வின் கனி அமைகிறது. நீரோடையோரம் நடப்பட்ட மரம் வறட்சி காலத்திலும் வாடுவதில்லை. அது எப்போதும் பசுமையாக உரிய காலத்தில் கனிகளை தருகிறது. அதேபோல் இறைவார்த்தை என்னும் வற்றாத நீரோடையில் நம் மனதை ஆழமாக பதிய வைக்கும்போது வாழ்வின் சோதனைகளிலும் தோல்விகளிலும் நாம் தளர்ந்து போவதில்லை. உலகம் தரும் தற்காலிக இன்பங்களை விட ஆண்டவரின் வார்த்தையில் கிடைக்கும் அமைதியே நிலையானது. இன்று உங்களை நீங்களே ஒரு நிமிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். என் இதயத்தின் வேர்கள் எங்கே இருக்கின்றன? இறைவனின் வார்த்தை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறதா அல்லது ஒரு கடமையாக தோன்றுகிறதா? இந்த நாளில் ஒரு சிறிய தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரின் திருச்சட்டத்தை உங்கள் இதயத்தில் ஏந்துங்கள். தீயவர்களின் ஆலோசனைகளை தவிர்த்து இறைவனின் குரலுக்கு செவிசாய்க்க தொடங்குங்கள். அது உங்களை என்றும் பசுமையாகவும் ஆசீர்வாதமாகவும் வழிநடத்தும். இறைவா, உம் வார்த்தையின் வழியாக என் வாழ்வை வளப்படுத்தும். நான் செய்யும் அனைத்திலும் உம் திருவுளம் நிறைவேற எனக்கு அருள் தாரும். ஆமேன். இந்த ஜபம் உங்களை தொட்டிருந்தால் தினமும் எங்களுடன் ஜபிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக.